வெல்கம் டு மீனாவின் கைமணம். இன்றைக்கி லஞ்ச் மெனு எங்கள் வீட்டில் சூடான சாதமும் கொஞ்சம் சிக்கன் கிரேவி மாதிரி தான் பண்ணியிருந்தேன். சின்ன வெங்காயத்தில் தான் பண்ணியிருந்தேன். ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வந்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருந்தேன். ஒரு 3 ஸ்பூன் சிக்கன் பொடி, 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருந்தேன். போட்டுட்டு இஞ்சி பூண்டு கொஞ்சம் அரைச்சி வச்சுருந்தேன். ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருந்தேன். ஒரு 300 சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் போட்டிருந்தேன். சின்ன வெங்காயத்தில் தான் இன்றைக்கி ஃபுல்லாக பண்ணியிருந்தேன். கொஞ்சம் பட்டை கிராம்பு, கொஞ்சம் சோம்பு தாளிக்கிறதுக்கு, கொஞ்சம் புதினா மல்லி தேவைக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா அரைச்சிட்டு நான் வந்து எண்ணெய் ஊற்றி சோம்பு பட்டை எல்லாம் தாளிச்சிட்டு அந்த சின்ன வெங்காயத்தையும் நல்லா அதில் எண்ணெயிலே போட்டு பிரட்டியிருந்தேன். ரொம்ப எண்ணெயும் ஊற்றலை. ஒரு 3 ஸ்பூன் நல்ல அந்த கடலெண்ணெய் ஊற்றியிருந்தேன். நான் அதில் போட்டு நல்ல ஒரு 5 நிமிஷம் நல்லா அதில் போட்டு பிரட்டிட்டு சின்ன வெங்காயத்துலேயே நல்லா பிரட்டிட்டு கொஞ்சம் மூடி வச்சுருந்தேன். அடுத்து நம்ம கறி மசால் தூள், மல்லித்தூள், இந்த மிளகுத்தூள், ஜீரகத்தூள், வீட்டில் அரைச்ச சிக்கன் தூள் எல்லாம் போட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு திருப்பியும் நல்லா பிரட்டி விட்டுருந்தேன். ஒரு 10 நிமிஷம்தான். உங்களுக்கு டக்குன்னு எல்லா மசாலாவும் போட்டு கொஞ்சம் மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு உங்களுக்கு தேவைன்னா தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க. நாங்கள் தேங்காய் பால்லாம் ஊற்றலை. தேங்காய் பால் ஊற்றி செய்யும்போதும் டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி தோசைக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அப்படி பிரட்டல் மாதிரியும் வச்சிடலாம். நான் கொஞ்சம் சாதத்துக்கு அந்த இதை போட்டு பிரட்டி சாப்பிட்றதுக்காண்டி தான் வச்சுருந்தேன். மிக்ஸி ஜாரை மட்டும் கழுவி அந்த தண்ணி ஊற்றிருந்தேன். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு மூடி எடுத்து பார்க்கும்போது நல்ல ஸ்மெல்லு நல்லா இருந்துச்சு. குழந்தைங்க எடுத்து விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த சாதத்தில் போட்டு பிரட்டி சாப்பிட்டாங்க. கூட கொத்தமல்லி தழை, மல்லி இலை முதலையும் போட்டிருந்தோம். இப்போவும் 2வதும் போட்டிருந்துட்டு டக்குன்னு அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இந்த மாதிரி வீட்டில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் மீனாவின் கைமணத்தை கொஞ்சம் ஹைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள்.